அது எப்படி உன்னை ஒருத்தன் நம்புனா நம்ப வச்சு ஏமாத்துறது? இந்த ஆயுதத்தை எல்லாரும் கையில் எடுக்க மாட்டாங்க, ஒரு சிலரை தவிர. டாரிஃபு, H1B வீசா இதை சொன்னாலே ட்ரம்ப்பை தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அவர் நாட்டு மக்களுக்கு அவர் நம்பிக்கைக்கு உரியவராக வேலை செய்கிறாரு. அடுத்த நாட்டு தலைவர் நமக்கு நல்லது செய்வார்னு நம்பி அவரை தேர்ந்தெடுத்த நம்ம இந்திய மக்களுக்கிட்ட ஒன்னே ஒன்று தான். உங்களுக்கான ஒரு வீசாவை 8 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கின உங்கள் ஓனர் 88 லட்ச ரூபாய் கொடுத்து வீசாவை ரெனிவல் பண்ணி உங்களை அங்கே வச்சுப்பாரா? சம்பாதிச்ச காசை ஊருக்கு அனுப்பி சேமிச்சு வச்சு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினவங்களை தவிர்த்து மீத அத்தனை பேருக்கும் தலையில இடிதாங்க. நேற்றைய சட்டம் இன்னைக்கு அமுலுக்கு வருது. நம்ம நாட்டுல பிறந்த உயிர்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற அந்த ட்ரம்போட எண்ணத்தை பாராட்டுறேன். அதே வேளையில இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மற்ற உயிர்களுக்கு நாம ஏதாவது சித்திரவதை செய்யணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருந்ததுன்னா அவர் அவதிப்படுவது நிச்சயம். இருக்கிறது களத்தூர் மண்ணுல, பேசுறது அமெரிக்கா ட்ரம்ப. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அத்தனை பேரும் H1B வீசா பத்தி அவ்வளவு கலக்கமா பேசுறாங்க. என்னோட சிந்தனை எல்லாம் நம்ம வாயிலா ஜீவன்கள் மேலையும் நம்ம குழந்தைங்க மேலையும் தான் இருக்கும். அதோட சேர்த்து இப்போ அங்கே இருக்கிற இந்த 71% இந்தியர்களை நினைச்சும் இருக்கு. பழி வாங்கணுங்கிற எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள சுற்றி இருக்கிற அத்தனை உயிர்களும் பாதிக்கப்படுவாங்கன்றதையும் புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில்.